கோயம்புத்தூரில் பிரியாணி திருவிழாவை ஜொமாட்டோ எவ்வாறு அணுகலாம் என்பதை பார்ப்போம். அவர்களின் வழிமுறை மற்றும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய புள்ளி விவரங்களில் கவனம் செலுத்துவோம். வழிமுறை: கோடிசியாவுடன் கூட்டு. ஜொமாட்டோ கோடிசியா வர்த்தக மையத்துடன் அவர்களின் கண்காட்சி அட்டவணை, எதிர்பார்க்கப்படும் பார்வையாளர்கள், பங்கேற்பாளர்கள் மற்றும் வருகையாளர்கள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் கூட்டத்தின் மக்கள் தொகை ஆகியவற்றை புரிந்து கொள்ள கூட்டு சேர்ந்திருக்கும். சரியான இலக்கு பார்வையாளர்களை குறிவைக்க இந்த ஒத்துழைப்பு முக்கியம். உணவக ஒப்பந்தங்கள்: ஜொமாட்டோ கொடிசியாவுக்கு அருகிலுள்ள உணவகங்களை அணுகி பிரியாணி திருவிழாவில் பங்கேற்க முன்மொழியும். வாடிக்கையாளர்களை ஈர்க்க சிறப்பு விலைகள், பிரியாணிக்கு $6.99 முதல் மற்றும் பக்க உணவுகளுக்கான சலுகைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும். உணவகத்தின் தற்போதைய ஜொமாட்டோ மதிப்பீடு, உணவு வகைகளின் புகழ் மற்றும் கொள்ளளவு போன்ற காரணிகள் பரிசீலிக்கப்படும். சந்தைப்படுத்தல் மற்றும் விளம்பரம்: ஜொமாட்டோ தனது தளத்தில் பிரியாணி திருவிழாவை தீவிரமாக விளம்பரப்படுத்தும். இதில் பின்வருவன அடங்கும்: பேனர் விளம்பரங்கள் மற்றும் அறிவிப்புகள், கோயம்புத்தூரில் உள்ள பயனர்கள் மற்றும் கண்காட்சியில் கலந்து கொள்பவர்களுக்கு இலக்கு பிரச்சாரங்கள். சிறப்பு நிகழ்வு பக்கம்: ஜொமாட்டோ பயன்பாட்டில் பிரத்யேக பிரிவு, பங்கேற்கும் உணவகங்கள், மெனுக்கள், சலுகைகள் மற்றும் பிரியாணிகளின் புகைப்படங்களை கூட காண்பிக்கும். சமூக ஊடக சந்தைப்படுத்தல்: ஜொமாட்டோவின் சமூக ஊடக சேனல்களில் ஈர்க்கக்கூடிய உள்ளடக்கங்கள், போட்டிகள் மற்றும் செல்வாக்கு செலுத்துபவர்களின் ஒத்துழைப்புகள் உட்பட. மக்கள் தொடர்பு: திருவிழாவை பற்றிய பரபரப்பை உருவாக்க உள்ளூர் ஊடகங்களை அணுகுதல். சரக்கு மற்றும் செயல்பாடுகள்: ஜொமாட்டோ சுமூகமான ஆர்டர் செயலாக்கம் மற்றும் டெலிவரியை உறுதி செய்யும். இதில் பின்வருவன அடங்கும்: பிரத்யேக டெலிவரி குழு, அதிகரித்த தேவையை கையாள குறிப்பாக நிகழ்வுக்காக டெலிவரி நிர்வாகிகளுடன் கூட்டு சேருதல். நிகழ்நேர கண்காணிப்பு, பயனர்களுக்கு அவர்களின் ஆர்டர்கள் குறித்த புதுப்பிப்புகளை வழங்குதல். வாடிக்கையாளர் ஆதரவு: ஏதேனும் சிக்கல்கள் அல்லது கேள்விகளுக்கு பதிலளிக்க பிரத்யேக குழுவை வைத்திருத்தல். தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு: திருவிழாவின் வெற்றியை மதிப்பிடுவதற்கும் எதிர்கால நிகழ்வுகளுக்கான நுண்ணறிவுகளை சேகரிப்பதற்கும் ஜொமாட்டோ முக்கிய அளவீடுகளை கண்காணிக்கும். புள்ளி விவரங்கள்: ஜொமாட்டோ அளவு மற்றும் தகுதி தரவுகளின் கலவையை பயன்படுத்தும். அளவு தரவு: ஆர்டர்களின் எண்ணிக்கை, திருவிழாவின் போது வைக்கப்பட்ட மொத்த பிரியாணி ஆர்டர்கள். ஆர்டர் மதிப்பு: சராசரி ஆர்டர் மதிப்பு, உருவாக்கப்பட்ட மொத்த வருவாய். உணவக செயல்திறன்: ஒரு உணவகத்திற்கான ஆர்டர்களின் எண்ணிக்கை, சராசரி மதிப்பீடு, வாடிக்கையாளர் மதிப்புரைகள். டெலிவரி நேரங்கள்: சராசரி டெலிவரி நேரம், சரியான நேரத்தில் டெலிவரி சதவீதம். இணையதளம், பயன்பாட்டு போக்குவரத்து, நிகழ்வு பக்கத்திற்கான வருகைகளின் எண்ணிக்கை, பயன்பாட்டு பதிவிறக்கங்கள். மாற்ற விகிதங்கள்: நிகழ்வு பக்கத்தை பார்த்து ஆர்டர் செய்த பயனர்களின் சதவீதம். சந்தைப்படுத்தல் பிரச்சார செயல்திறன், கிளிக் த்ரூ விகிதங்கள், வரம்பு, சமூக ஊடகங்களில் ஈடுபாடு. தகுதி தரவு, வாடிக்கையாளர் மதிப்புரைகள், பிரியாணி, சேவை மற்றும் ஒட்டுமொத்த அனுபவம் பற்றிய கருத்து. சமூக ஊடக உணர்வு: திருவிழாவை பற்றிய பொதுமக்களின் உணர்வை புரிந்து கொள்ள சமூக ஊடகங்களில் உள்ள குறிப்புகள் மற்றும் கருத்துக்களின் பகுப்பாய்வு. உணவக கருத்து: நிகழ்வின் அமைப்பு மற்றும் அவர்களின் வணிகத்தில் அதன் தாக்கம் குறித்து பங்கேற்கும் உணவகங்களிடமிருந்து உள்ளீட்டை சேகரித்தல். குறிப்பிட்ட புள்ளி விவர பகுப்பாய்வு எடுத்துக்காட்டுகள். AB சோதனை: ஜொமாட்டோ எந்த சந்தைப்படுத்தல் செய்திகள் அல்லது சலுகைகள் அதிக ஆர்டர்களை இயக்குகின்றன என்பதை பார்க்க வெவ்வேறுவற்றை பரிசோதிக்கலாம். தொடர்பு பகுப்பாய்வு: விலை, உணவக மதிப்பீடு மற்றும் டெலிவரி நேரம் போன்ற காரணிகளுக்கு இடையிலான உறவை, ஆர்டர் அளவின் தாக்கத்தை புரிந்து கொள்ள அவர்கள் பகுப்பாய்வு செய்யலாம். பிரிவுபடுத்துதல்: ஜொமாட்டோ மக்கள் தொகை அல்லது கடந்த கால ஆர்டர் வரலாற்றின் அடிப்படையில் வாடிக்கையாளர்களை பிரித்து சந்தைப்படுத்தல் முயற்சிகளை தனிப்பயனாக்கலாம். நன்கு வரையறுக்கப்பட்ட வழிமுறையை கடுமையான தரவு பகுப்பாய்வுடன் இணைப்பதன் மூலம் ஜொமாட்டோ வெற்றிகரமான பிரியாணி திருவிழாவை உருவாக்க முடியும். இது வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்கேற்கும் உணவகங்கள் இருவருக்கும் பயனளிக்கும். அவர்கள் சேகரித்த தரவை பயன்படுத்தி எதிர்கால நிகழ்வுகளை மேம்படுத்தலாம் மற்றும் அவர்களின் சந்தைப்படுத்தல் உத்திகளை செம்மைப்படுத்தலாம்.